வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். எதிர்பாராத 9 மாத விண்வெளி பயணத்திற்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமிக்கு திரும்பினர். அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை ஆய்வுப் பணிக்காக கடந்த ஜூனில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று 8 நாட்கள் தங்க திட்டமிட்டிருந்த நிலையில் போயிங்கின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் 9 மாதங்களாக விண்வெளியில் சிக்கி தவித்தனர். இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்க்ரூ டிராகன் நாசா விண்வெளி வீரர்கள் சக அமெரிக்கரான நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோருடன் அதிகாலை புளோரிடா கடற்கரையில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கிடையாது என தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஒருநாள் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ விடுப்பை தவிர சாதாரண விடுப்போ மற்ற விடுப்போ அரசு ஊழியர்கள் இன்று எடுக்கக்கூடாது என்றும் காலை 10:15 பணிக்கு வராதவர்களின் விவரங்களை சேகரித்து மனிதவள மேலாண்மை துறைக்கு அனுப்பவும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் கச்சத்தீவு பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 3 மீனவர்களை கைது செய்தனர். மீனவர்களை மீட்க வலியுறுத்தி நாளை ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராமேஸ்வர மீனவர்கள் கைது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை படகுடன் இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் 3 மாதங்களுக்குள் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படும் 10வது சம்பவம் இது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 110 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க வலுவான தூதரக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலையில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் தொழுகை முடித்து வந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். அது தனிப்பட்ட பிரச்சினை என்று கூற திமுக அரசுக்கு அவமானமாக இருக்காதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தன் நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதாக போட்டோஷூட் வசனம் பேசியதை நினைவு கொண்டு அந்த இரும்புகரத்தின் துருவை நீக்கி இனியேனும் செயல்படுத்த வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவரை படுகொலை செய்யும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக அரசு விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல அண்ணாமலை வெளியிட்ட மற்றொரு எக்ஸ் தள பகுதி திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரத்தில் 2 பக்தர்கள் உயிரிழந்துள்ளதற்கு அமைச்சர் சேகர்பாபு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அறநிலையத்துறை கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஒரு கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு என அமைச்சர் சேகர்பாபு காட்டமாக தெரிவித்தார். சென்னை புளியந்தோப்பு பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு காலை உணவு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடப் போவதாக அண்ணாமலை அறிவித்துள்ள நிலையில் பாஜகவை பார்த்து அச்சப்படும் அளவிற்கு திமுகவினர் கோழைகள் அல்ல என கூறியுள்ளார். தேமுதிக தேர்தல் கூட்டணி குறித்து அடுத்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி அறிவிப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தேர்தலுக்கு இன்னும் பல நாட்கள் இருப்பதாகவும் அதற்குள் என்ன மாற்றம் வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் தெரிவித்தார். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்க அதிமுக முன்வருமா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த் அதனை எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும் என்றார்.
இன்று சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக செல்லூர் ராஜு சில விஷயங்களை பேசினார். அதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் சில விளக்கங்களை கொடுத்தார். இந்த நிலையில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் சபாநாயகரிடம் முறையிட்டார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பழனிசாமியை திருத்த பாருங்கள், இல்லையென்றால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பழனிசாமி மூலம் அதிமுக பலவீனப்பட்டு வருகிறது என்று அங்கு இருப்பவர்கள் நினைக்கிறார்கள் என்றும், திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கூறினார். அதிகாரிகள் சொல்லிதான் தெர்மாகோல் திட்டத்தை செயல்படுத்தியதாகவும், அந்த திட்டத்தால் இன்றளவும் தன்னை ஓட்டுகிறார்கள் எனவும் செல்லூர் ராஜு வேதனை தெரிவித்தார். ஓசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை பணிகள் தொடங்கவில்லை என பேரவையில் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, விமான நிலையம் கட்டுவது என்பது தெர்மாகோல் விடுவது போல அல்ல எனவும், விமானத்தை அப்படியெல்லாம் பறக்கவிட முடியாது எனவும் நகைச்சுவையாக தெரிவித்தார். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற 2-3 கடிதங்களை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அனுப்பிவிட்டோம் என அமைச்சர் ஏவவேலு விளக்கமளித்துள்ளார். பேரவையில் எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், சுங்கச்சாவடியை அகற்றாவிட்டாலும் குறைந்தபட்சம் உள்ளூர்காரர்களுக்கு பாஸாவது வழங்குமாறு கூறியுள்ளோம் எனவும் தெரிவித்தார். சென்னையில் இந்த ஆண்டு 12 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஆம்பத்தூரில் உயர்நிலை மின் கம்பிகளை புதைவிட மின் கம்பிகளாக திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிர்வாக அனுமதி பெற அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அனுமதி கிடைத்தவுடன் புதைவிட கம்பிகளாக மாற்றப்படும் என உறுதியளித்தார். ட்ரெக் தமிழ்நாடு திட்டம் தமிழக சுற்றுலாவை அர்த்தமுள்ளதாக மாற்றியுள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பயணிகள் மலையேற்ற நடைபயணத்தை மேற்கொள்ளவும், மழைவாழ் மக்களுக்கு ஊதியம் கிடைக்கும் வகையிலும் ட்ரெக் தமிழ்நாடு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இத்திட்டம் குறித்து தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், கடந்த 3 மாதங்களில் 4792 பேர் பயணித்துள்ளதாகவும், இதன் மூலம் 1,12,94,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் காட்டுத்தீ சீசன் முடிந்தவுடன் மீண்டும் பாதைகள் திறக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் படித்த மாநிலம் தமிழ்நாடுதான் என அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் உயர் தமிழாய்வு மையம் சார்பில் பன்முக பார்வையில் முத்தமிழறிஞர் படைப்புலகம் எனும் தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கோவி செழியன், உயர்கல்வித்துறையில் முத்திரை பதிக்கும் முத்தான மாநிலம் தமிழ்நாடு என்றார். மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தாவேலு, ராணிமேரி கல்லூரி முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மார்ச் 22ஆம் தேதி இந்திய அரசியலின் திசையை மாற்றி மறுமலர்ச்சிக்கு புதிய வரலாறு படைக்கும் நாள் என திமுக மருத்துவரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய அவர், தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னையில் உள்ள ஐடிசி ஹோட்டலில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். இதில் கேரளா, தெலங்கானா முதல்வர்கள், கர்நாடக துணை முதல்வர் உள்ளிட்டோர் கலந்து கொள்வதாக அவர் கூறினார். தொகுதி மறுவரையறையில் குடும்ப கட்டுப்பாட்டை முறையாக செய்த தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்றும் எழிலன் சாடினார். புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை கட்டாயம் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், கடைகளிலும் கட்டாயம் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்தார். தமிழ் நமது உணர்வு என்றும், அரசு விழா அழைப்புதல்கள் தமிழில்தான் அச்சடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதேபோல திருநள்ளாறில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் கல்லூரி அமைப்பதற்கான பணி துவங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தின் பிரதான பெயர் பலகையில் ஹிந்தி மொழி இணைக்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. ஹிந்தி மொழி திணிப்பை எதிர்த்து தமிழகத்தில் போராட்டங்கள் வலுத்து வரும் சூழ்நிலையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தின் பெயர் பலகையில் ஹிந்தி மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் இடம்பெற்றிருந்த பலகையில் தற்போது 3வது மொழியாக ஹிந்தி இணைக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த ஜனவரி மாதம் வடலூரில் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பாக சீமான் மீது அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கடலூர், கோவை, சேலம், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் தர்மசெல்வன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக செயல்பட்டு வந்தவர் தர்மசெல்வன் கடந்த சில நாட்களுக்கு முன் தருமபுரியில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய தர்மசெல்வன், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி என யாராக இருந்தாலும் நான் சொல்வதைதான் கேட்க வேண்டும் என பேசினார். இதற்கு பல்வேறு தரப்பினரிடையே கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் தர்மசெல்வனை திமுக மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து விடுவித்து புதிய மாவட்ட பொறுப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் மணியை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரோவில் ஏராளமான பெண்கள் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து வருகிறார்கள் எனவும் தமிழகத்தில் பெண்கள் அறிவியல் படித்து விண்வெளித்துறையில் பணியாற்ற முன்வர வேண்டும் எனவும் இஸ்ரோ விஞ்ஞானி தேன்மொழி அழைப்பு விடுத்திருக்கிறார். இஸ்ரோ விஞ்ஞானி தேன்மொழி சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இயற்கையான ஆக்ஸிஜன் உள்ளிட்ட பல்வேறு இடையூறு இடையே விண்வெளியில் தங்கி தற்போது பூமிக்கு சுனிதா வில்லியம்ஸ் திரும்புவது பெருமைக்குரியது என்றார். சிவகாசியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பாஜக, காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சிவகாசி மாநகராட்சியின் மாமன்ற அவசர கூட்டம் மேயர் சங்கீதா தலைமையில் கூடியது. அப்போது கடந்த கூட்டத்தில் தேசிய கீதம் பாடப்படாமல் அவமதிக்கப்பட்டதாக கூறி பாஜக உறுப்பினர் பாஸ்கரன் பதாகையை கையில் ஏந்தி குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ரவிசங்கர், அன்று நடந்த பிரச்சனையை வேறு என்று கூறி பாஸ்கரன் கையில் இருந்த பதாகையை பிடுங்கினார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் ரவிசங்கரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த தம்பதி தெய்வசிகாமணி அலமேலு மற்றும் அவர்களது மகன் செந்தில்குமார் ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். மேலும் அவர்களது வீட்டில் இருந்த 8 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு 110 நாட்கள் ஆகியும் இதுவரை துப்பு ஏதும் கிடைக்காததால் வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. பள்ளி மூடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை அவிநாசி சாலையில் மாணவர்கள் பெற்றோருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை அவிநாசி சாலையில் செயல்பட்டு வரும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கான நிலத்தை மேம்பாடு விரிவாக்க பணிக்காக எடுத்துக் கொண்டதாகவும் அதனால் இந்த ஆண்டு மூடப்போவதாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது நேரம் விரயமாவதாக கூறி வாகன ஓட்டிகள் சிலர் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை இளம்பெண் ஒருவர் கன்னத்தில் அறையும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடைக்கோடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளிக்கு வந்த இளம்பெண் ஒருவர் அங்கு பயிலும் குழந்தையை பார்க்க வந்ததாக தெரிகிறது. அதற்காக தலைமை ஆசிரியர் ஜான் கிறிஸ்டோபரிடம் அனுமதி கேட்டபோது அவர் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் தலைமை ஆசிரியரை கன்னத்தில் பலார் என அறைந்தார். இதுகுறித்து விசாரணையில் ஆசிரியரை தாக்கிய அந்த பெண் குழந்தையின் தாய் என்பதும் கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் குழந்தையை காண வந்ததும் தெரிய வந்துள்ளது. மகா கும்பமேளாவால் தேசத்தின் ஆன்மா விழிப்படைந்து உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கூட்டத்தில் பேசிய மோடி மகா கும்பமேளா விழாவை சிறப்பாக நடத்திய உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் மகா கும்பமேளா அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளம் எனவும் ஒற்றுமையின் அமிர்தம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மகா கும்பமேளாவில் தேசத்தின் ஆன்மா வெளிப்படைந்து உள்ளதாகவும் இது புதிய சாதனைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்தார்.
மகா கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களுக்கு ஏன் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தவில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மகா கும்பமேளா குறித்து பெருமிதம் தெரிவித்தார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராகுல் காந்தி மகா கும்பமேளா நமது பாரம்பரியம் கலாச்சாரம் என்று பிரதமர் மோடி கூறியதை ஏற்பதாகவும், ஆனால் மகா கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களுக்கு மோடி அஞ்சலி செலுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். சனாதன தர்மத்தை எதிர்ப்பதே எதிர்க்கட்சிகளுக்கு பழக்கமாக விட்டதாக பாஜக எம்பி ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் மகா கும்பமேளா குறித்த பிரதமர் மோடியின் உரைக்கு விமர்சனம் தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள்தான் ராமர் கோயிலுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் என சாடினார். மேலும் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் மகா கும்பமேளாவுக்கு வருகை தராத நிலையில் வாக்கு வங்கிக்காக இவ்வாறு விமர்சனம் செய்வதாக சாடினார். ஏப்ரல் 1 முதல் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அனைத்து கிராமங்களிலும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் எனவும், இது இளைஞர்களை போதைப் பழக்கங்களில் இருந்து விடுபட்டு தங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த உதவும் எனவும் தெரிவித்தார். மேலும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட ஒவ்வொரு வீட்டிலும் போதைப் பொருள் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றார். உண்மையான தேசப்பற்றுள்ள முஸ்லிம்கள் கூட அவுரங்கசீப்பை ஆதரிக்க மாட்டார்கள் என மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சபாஜி மகாராஜின் பெருமைக்காக போராட்டம் நடத்தப்படும் வருவதாக தெரிவித்தார். மேலும் அவுரங்கசீப்பை ஆதரிப்பவர்கள் வரலாறு படித்துவிட்டு சாவா திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்றார். அவுரங்கசீப்பின் கல்லறையை அகற்ற வேண்டும் என்றால் மகாராஷ்டிரா முதலமைச்சர் கலவரத்தை ஏற்படுத்தாமல் பிரதமர் மோடியிடம் நேரடியாக கேட்க வேண்டும் என சிவசேனா கட்சித் தலைவர் ஆதித்ய தாக்கரே தெரிவித்துள்ளார். நாக்பூர் கலவரம் குறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அவுரங்கசீப்பின் வரலாற்றை திரித்து மறைக்க முயற்சிப்பதாகவும், முதலமைச்சரின் இந்த சொந்த ஊரிலேயே கலவரம் நடந்திருப்பது குறித்து பாஜக வெட்கமில்லாமல் இருப்பதாகவும் சாடினார். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் முன்விரோதம் காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பங்கிகுந்தா பகுதியில் கடந்த 15ஆம் தேதி காதிர் என்பவர் மர்ம நபர்கள் இருவரால் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அன்வர் மற்றும் திம்பப்பா ஆகிய இருவர் கொலை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து அன்வரின் சகோதரர் கலந்தரை காதிர் தாக்கியதாகவும், இதனால் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. முன்பகை காரணமாக காதிர் கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் இருவரை போலீசார் கைது செய்தனர். கரூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கழிவறைகளை மாணவிகள் சுத்தம் செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. தாந்தோன்றிமலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புலியூர் காளிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள கழிவறைகளை மாணவிகளை கொண்டு தலைமை ஆசிரியர் சுத்தம் செய்வதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் இந்த வீடியோ வெளியாகி பெற்றோரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் ஓடும் ரயிலில் திருட்டில் ஈடுபட்ட நபரை பயணிகள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்திற்கு வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணி ஒருவரிடமிருந்து பையை எடுத்த இளைஞர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். அப்போது அவரை சுற்றி வளைத்து பிடித்த பயணிகள் தர்ம அடி கொடுத்து ரயில் பெட்டியில் உள்ள கழிவறையில் அடைத்து வைத்தனர். இதனையடுத்து அந்த இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தியது திருப்பதியைச் சேர்ந்த சாய் பத்மநாபன் என்பது தெரியவந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் விவாகரத்து வழக்கில் ஆஜராக வந்த மனைவியை காவலர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தைச் சேர்ந்த உமேஷ் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இருவருக்கும் இவரது மனைவி சௌந்தர்யாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உமேஷ் விவாகரத்து கோரிய நிலையில் விவாகரத்து தர மறுத்து நீதிமன்ற வளாகத்துக்கு வந்த சௌந்தர்யாவை உமேஷ் தாக்கினார். இதையடுத்து போலீசார் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கடைகளை பொது ஏலத்தில் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரியில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் வாடகைக்கு விடப்பட்டுள்ள கடைகளை பொது ஏலத்திற்கு விடக்கூடாது என வியாபாரிகள் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் இந்த முறை கடைகளை ஏலம் விட பேரூராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி முழுவதும் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது.
திருவாரூரில் ஊராட்சி பகுதிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் நகராட்சியை விரிவாக்கம் செய்வதற்காக வேலங்குடி, புலிவலம் உள்ளிட்ட ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நகராட்சியுடன் இணைப்பதால் ஊராட்சி பகுதிக்குட்பட்டு வாழும் தங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு, இலவச வீடு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்காது எனவும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள தனியார் தேநீர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடை முற்றிலும் எரிந்து சாம்பலானது. கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் ஆலடிப்பட்டியான் என்ற தேநீர் கடையில் காலையில் இருந்து மின்சாரம் இல்லாததால் ஜெனரேட்டரை பயன்படுத்தியுள்ளனர். அதிலிருந்து தீப்பொறி ஏற்பட்டு கடை முழுவதும் மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. அப்போது கடையில் இருந்த 4 சிலிண்டரும் வெடித்து சிதறியது. இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். பாளையங்கோட்டை அருகே புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தின் மீது தண்ணீர் அடிக்கும் போது மின்சாரம் தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கொக்கிர குளத்தைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவரது மகன் சஞ்சய் தனது வீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அறையை தண்ணீரை கொண்டு நனைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது மின்சாரம் தாக்கி துடிதுடித்த அவரை அங்கிருந்த ரவி என்பவர் ஓடி சென்று காப்பாற்ற முற்பட்ட போது அவரையும் மின்சாரம் தாக்கியது. இதில் 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவையில் அதிவேகத்தில் வந்த ஆட்டோ ஒன்று தலைக்குப்புற குட்டிக்கரணம் அடைத்து நகர்ந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புளியமுத்தூர் விஜயலட்சுமி மில் அருகே கார் ஒன்று திரும்பும்போது அவ்வழியாக அதிவேகத்தில் வந்த ஆட்டோ ஒன்று தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது ஆட்டோவில் இருந்து விழுந்த ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டதுடன் ஆட்டோ தானாக சாலையோரம் போய் நின்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய கிணற்றுக்குள் தவறி விழுந்த காட்டுப்பன்றி குட்டிகளை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். குடியாத்தம் அடுத்த ராஜாகோவில் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் புகுந்த காட்டுப்பன்றி குட்டிகள் அங்கிருந்த கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 4 குட்டிகளையும் உயிருடன் பத்திரமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த குட்டிகள் கல்லப்பாடி காப்பு காட்டு பகுதியில் விடப்பட்டன. ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2வது நாளாக வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக கடுமையாக வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று பெய்த மழையால் சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. உதகையில் 127வது மலர் கண்காட்சி மே 16ஆம் தேதி துவங்குவதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளை கவர தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் மலர் கண்காட்சி மே 16ஆம் தேதி தொடங்கி மே 21ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கோத்தகிரி நேரு பூங்காவில் மே 3, 4 ஆகிய தேதிகளில் 13வது காய்கறி கண்காட்சியும், ரோஜா பூங்காவில் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் 20வது ரோஜா கண்காட்சியும் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நத்தம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூக்கொழி விழாவில் 30,000க்கும் மேற்பட்டோர் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவிலில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி மாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் காலை முதலே பால்குடம், அக்னி சட்டி, அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து மாலை ஒன்றன் பின் ஒன்றாக பக்தர்கள் பூக்குழி இறங்கி அம்மனை மனமுருகி வேண்டி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். காசா முனையில் இஸ்ரேல் இன்று அதிரடி வான்வழி தாக்குதல் நடத்தியது. காசா முனையின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை குண்டுமழை பொழிந்தது. இந்த தாக்குதலில் 300 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 400ஆக அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலில் பலர் படுகாயமடைந்தனர். தாக்குதலில் கட்டிட இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதால் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இப்போதும் நம்பர் 1 கேப்டன் தோனிதான் என இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். சங்கரா நெதர்லாவை விஷன் 2020 தி ரைட் ஆஃப் சைட் இந்தியா அமைப்பும் இணைந்து நல்லெண்ண தூதராக பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்தை நியமித்தனர். இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தோனி எப்போதும் ஓய்வு பெறுவார் என யாருக்கும் தெரியாது என்றும் அந்த அளவுக்கு உடல்
ஃபிட்னஸோடு அவர் இருக்கிறார் எனவும் தெரிவித்தார். கிரிக்கெட் வர்ணனையின் போது புரொஃபஷனலாக பேசுவதை விட யதார்த்தமாக பேசுவதை மக்கள் ரசிக்கின்றனர் என்றும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். பிரதமர் மோடியுடனான சந்திப்பு மறக்க முடியாது என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் லண்டனில் இளையராஜா இசை அரங்கேற்றம் செய்த நிலையில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பு குறித்து இளையராஜா வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு மறக்க முடியாதது எனவும் அவருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் தலை வணங்குகிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து மோடி வெளியிட்டுள்ள பதிவில் இளையராஜாவின் சிம்பொனி நமது இசை மற்றும் கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பின் நண்பரும் நடிகருமான மம்முட்டி பெயரில் அர்ச்சனை செய்து நடிகர் மோகன்லால் வழிபாடு செய்தார். இந்தியாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான மோகன்லால் நேற்று சபரிமலையில் இருமுடி கட்டிக்கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியாக இருக்கும் எம்புரான் திரைப்படம் வரும் 27ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படம் வெற்றி பெறுவதற்காக சாமி தரிசனம் செய்ததாக தெரிவித்தார். மம்முட்டி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் மோகன்லால் அர்ச்சனை செய்தது பேசுபொருளாகியுள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரபல நடிகை நமிதா தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். சம்பத் விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமுலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரங்களில் நமிதா தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. கோவிலில் இருந்து வெளியே வந்த நடிகை நமிதாவுடன் பக்தர்கள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தனுஷ் இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் OTT ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. பவர் பாண்டி, ராயன் படங்களை தொடர்ந்து தனுஷ் இயக்கத்தில் வெளியான படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இத்திரைப்படத்தின் மூலம் தனுஷின் சகோதரி மகன் பவிஷ் கதாநாயகனாக அறிமுகமாகியுள்ளார். இப்படத்தில் அனிகா சுரேந்திரன், பிரியா வாரியர், மேத்யூ தாமஸ், வெங்கடேஷ் மேனன் உட்பட பலர் நடித்துள்ளனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி சுமாரான வரவேற்பு பெற்ற இப்படம் வருகிற 21ஆம் தேதி அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.